இன்னைக்கு ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கா ஆனா சிம்பிளா நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் கூட நீங்க ரொம்பவே அழகா ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பிரைடல் லுக்ல ரொம்பவே அழகா இருக்கும். ஸ்டிச் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் ஸ்லீவ் போர்ஷன் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் குடுப்போம். அதே மாதிரி 4 லேயர்ஸ்க்கு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து குடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுக்குறேன். இந்த மாதிரி 4 லேயர்ஸ்க்கு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது அந்த 4 லேயருமே நெருக்கமா இருக்கணும். கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் நீட்டான ஃபினிஷிங்கா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 4 லேயர்ஸ்க்கு த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துட்டேன். ரொம்பவே நெருக்கமா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பீடா நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஏன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்ல தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். அதனால நம்ம வந்து 2 பீடா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீடா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டோன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்போ ஸ்லீவ்ங்கிறதுனால நான் வந்து எண்டுல இருந்தே நான் வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதே வந்து ஷார்ட் ஸ்லீவ்னா நம்ம வந்து சைடில் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இதே எல்போ ஸ்லீவ்னா நம்ம வந்து எண்டில் இருந்தே நம்ம வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே 2 ஸ்டோன் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி அதை ஒட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சிங்கிளா வேணால் சிங்கிளாக கொடுத்துக்கோங்க. இல்லைனா டபுளாக வேணால் டபுளாக கொடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து சுகர் பீடு அடுத்த லேயர் வந்து சுகர் பீடு நம்ம வந்து 2 பீடாக கொடுத்துக்கலாம். 2 பீட் தான் கொடுக்கணும். இல்லைனா சிங்கிள் பீடாக கொடுக்கணும். 3 பீடெல்லாம் கொடுக்காதீங்க. நீட்டான ஃபினிஷிங் வராது. ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரும். நீட்டாக இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது பஞ்ச் ஆஃப் பீட்ஸு. பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். என்ன சின்ன சைஸாக இருந்தாலுமே நீங்கள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். டபுள் பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. சுகர் பீடு மட்டும் தான் நம்ம வந்து டபுள் பீடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீடு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. அதுவுமே 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் நெருக்கமாக இருக்கணும். கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் இல்லைனா ஃபிட்டிங் ஸ்டோன் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் டிஸ்டன்ஸில் நீங்கள் என்ன பீடு வந்து கொடுக்குறீங்களோ அந்த பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டு கிளிப் ஸ்டோனை நம்ம வந்து ஒட்டிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து அந்த கேப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த 3 mm சைஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு நான் வந்து ஸ்டோன்ஸை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளிப்பக்கம் ஒரு லேயராக வந்து நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுவுமே 2 பீடாக தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு. அது சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிள் பீடாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. ஒவ்வொரு லேயருக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்கணும். நெருக்கமாக இருக்கணும். வளைஞ்செல்லாம் வரக்கூடாது. நேராக வரணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். அந்த கேப்பில் வந்து நான் 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த கேப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நான் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே போயிடலாம். எண்டில் வந்து நம்ம எண்டு நாட் எதுவுமே போடாமல் அப்படி கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா அந்த கேப் வந்து நான் வந்து கரெக்டாக 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். நீங்களும் அதை வந்து கரெக்டாக பார்த்து விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா
ரவுண்ட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே ப்ளூ கலரு, அந்த ப்ளூ கலர்லேயே குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. இன்னமும் அவ்வளோ குந்தன் ஸ்டோன்ஸையுமே அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது ரொம்ப நெருக்கமாக ஒட்டாதீங்க. ஏன்னா வந்து கிளாத் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். எடுத்ததும் கொஞ்சம் லைட்டாக சுருங்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த கேப்பில் நம்ம வந்து ஜர்தூசி வந்து கொடுப்போம். அதனால வந்து லைட்டாக கேப் இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக தான் இருக்கும். ரொம்ப நெருக்கமாக கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு லேயருக்கு வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதை ஒட்டி இருக்கணும், வளைஞ்செல்லாம் போயிடக்கூடாது. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல அது வந்து ஒட்டுறதுக்காக அந்த சைஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரணும்ல, அதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த சுகர் பீட்லேருந்து கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மேல் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்டணும். சரிங்களா? அதை வந்து மறந்துடாதீங்க. இல்லைனா நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். நம்ம வந்து என்ன டிசைன் போட போகிறோமோ அந்த டிசைனுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும். சரிங்களா? நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் வந்து குந்தன் ஸ்டோன், அதாவது திலங்கம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து நான் வந்து ஒட்டுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த 1/2 இன்ச் அளவுக்கு கேப்பும் கீழ்ப்பக்கம் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கேப்புக்கும் விட்டு நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இனி நம்ம வந்து மேல் பக்கம் வந்து அந்த புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். அது சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த சைஸ்லேருந்து, அதாவது இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். சரிங்களா? அடுத்த சைடில் இதே மாதிரி நம்ம வந்து 2 பக்கமுமே கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கேப் ஃபுல்லாகவே 2 இன்ச் விட்டுக்கோங்க. சைட்லேயும் 2 இன்ச்சு மேலேயும் 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டு நம்ம அந்த கேப்பு வர மாதிரி நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வச்சு எடுத்துடணும் அந்த டாட்ஸு, இல்லைன்னா ஈக்குவலாக நமக்கு கிடைக்காது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த டாட்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாயிண்ட் எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல அந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன், அதே ரவுண்ட் ஷேப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை அப்படியே ஒட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே அந்த திலகம் ஷேப் ஒட்டியிருக்கோம், அதே டைமில் இதையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேர்ந்தே அது வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது நமக்கு ஒர்க் வந்து ஸ்பீடாக முடிஞ்சிடும். சரிங்களா? அது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம வந்து இந்த குந்தன் ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம வந்து சர்தூசி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஒர்க் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜர்தூசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் நீடில், அதாவது 10 சைஸ் நீடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் நம்ம வந்து ஜர்தூசி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஜர்தூசியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக வருதோ அந்த சைஸ்லேயே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான்.
ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நம்ம ஜர்தோசி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். சரிங்களா? சிங்கிள் பீடு இல்லைன்னா டபுள் பீடு அந்த மாதிரி கலந்து கலந்து தான் கொடுக்கணும். ஒரேடியாக டபுள் பீடும் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பீடு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இடையில ஏதாச்சும் டபுள் பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா கேப்பில் ஒரு சிங்கிள் பீட் இல்லைன்னா டபுள் பீட் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து திலகம் ஷேப் ஸ்டோனாக இருந்தாலும் சரி தான், ரவுண்ட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி தான், சிங்கிள் பீடாக கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி மேல் பக்கம் அந்த எட்ஜில் வந்து ஒரு 3 mm சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து நான் வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இனி சென்டரில் வரும்போது 3 mm சைஸ் ஆண்டிக் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். முடிச்சாச்சு. இப்போ நம்ம அது முடிச்சதுக்கப்புறம் மேல் பக்கம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் அந்த புட்டாஸ்க்காக. அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இனி நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் 4 சைடும் 3 mm சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் புட்டாஸ் டிசைன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கம் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சு எடுத்துக்கலாம். இனி வந்து ஒவ்வொரு அந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்கும். அதில் வந்து 3 mm சைஸ் ஆண்டிக் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேப்பில் வரும்போது 3 mm சைஸ் ஆண்டிக் பீடு கொடுத்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கேப் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஆனால் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸி. நீங்களும் இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.